யாரு? அபி ஃப்ரெண்ட் ரகு. அந்த கேரக்டர் அபிக்கு நல்லது பண்ணிட்டோங்கிற நினைப்புல சாக்ரிஃபைஸ் மூட்ல சுத்துது. அதை முடிச்சிடுவோம். அந்த ரகு கடைசியா விட மூச்சு காத்து அபிக்காக இல்ல, நமக்காக, நம்மளோட கெரியருக்காக. பேபி இவ்ளோ சீக்கிரம்? இதுவே லேட் ஜெகன். அவனை அன்னைக்கு நீங்க சொன்ன உடனே போட்டு தள்ளி இருக்கணும். சரி போ, சீக்கிரமே அவனை இந்த பூமியில இருந்து தொடச்சி தூக்கி போட்டுடலாம். ஜெகன், லாரி எல்லாம் வச்சு அடிச்சு தூக்குறதெல்லாம் வேண்டாம். நீ சொதப்பிடுவ. ஆளை வச்சு அடி. இல்ல வேணாம் வேணாம், சும்மா அடிச்சு போட்டுட்டு உயிரோட விட்டுட்டாங்கன்னா சிக்கலாயிடும். அவனை எப்படி கொள்ளணும் பேபி? அந்த ரகுவோட பாடி அவனோட அப்பாவுக்கு கூட அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கணும். அப்படி கொல்லணும். ஒரு 40 பேர் வரைக்கும் செட் பண்ணு. கொடூரமா கொன்னாதான் அசோக் ஜெயில இருந்து சீக்கிரமா வெளியில வரவே முடியாது. Got it? யா பேபி. அப்படியே இந்த விரலை வச்சு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இந்த கர்சர் அப்படியே மூவ் ஆகும். இந்த கம்பெனிலேருந்து நீ ரிசைன் பண்ணனா நீங்க 3 months ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு தான், அதுவும் 1 yearல நீ அச்சீவ் பண்ண வேண்டிய டார்கெட் எல்லாத்தையும் 3 monthsல அச்சீவ் பண்ணணும். அபி 2 நாள் லீவ் எடுத்துட்டு கூட அதுக்கப்புறமா வந்து வேலை செய்யலாமே. லீவ் எடுக்கணும்னா அசோக் சாரை பார்க்கணும். குறைஞ்சது 5 நிமிஷமாவது அவர் முன்னாடி நிக்கணும், பேசணும். அந்த 5 நிமிஷமும் நரகமா இருக்கும்க்கா. என்னால முடியாது. அபி இப்ப நீ வராத, நானும் அக்காவும் வேணா போய் கேட்கிறோம். அபிக்கும் எங்களுக்கும் 2 நாள் லீவ் வேணும்னு வேணா கேட்டு பாக்குறோம். வேண்டாம். ஏன் அபி வேணான்னு சொல்ற? நீ இப்படி நிம்மதி இல்லாம இருக்கிறத பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 நாள் இந்த ஆபீஸ நினைப்புல இருந்து தூக்கி போட்டு வீட்டுல இருக்கலாம்ல. 3வது நாள் மறுபடியும் இங்க தானக்கா வரணும். தூக்கி வீசின எல்லா நினைப்பும் திரும்ப ஓடி வந்து நெஞ்சுக்குள்ள உட்காந்துக்காதா? நடந்த எல்லாத்தையும் மறக்கிறது சுலபம்க்கா. உசுறு வலிக்க சுமந்த கனவை தான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு வாழ்க்கை. எப்படி மனசுல இருந்து அதெல்லாம் கழட்டி எறியறதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஆபீஸ்க்குள்ள நம்ம வந்துட்டு போற ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய சுமைய தலையில ஏத்திக்கிற மாதிரியே இருக்கு. இன்னும் 90 நாள். அபி இன்னும் 90 நாள்லாம் கிடையாது, 89 நாள் தான். இன்னைக்கு ஒரு நாள் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும். 89 நாள் இல்ல கணேசா, 89 பகல். ஒவ்வொரு பகலும் 10 மணி நேரம். அதுல ஒவ்வொரு நிமிஷமும் நெஞ்சில நெருப்பு மாதிரி கேள்வி எரியும். எப்படி அபி ஏமாந்தன்னு மனசாட்சி உசுப்பிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கடக்கிறத விட சாகிறது நிம்மதியோன்னு தோணும். அபி பட்டுன்னு அரைஞ்சிருவேன். அபி கோழை இல்லக்கா, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அவமானம் நமக்கு புதுசு இல்ல. நாம தச்சு தந்த துணிய 4000 கொடுத்து வாங்கிட்டு 40,000க்கு வித்தவங்க கூட நம்மள பின்வாசல் வழியா தானே வர வச்சாங்க. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு நம்ம போனா போகட்டும்னு சகிச்சுக்கிட்ட அவமானம். ஆனா இது ஜீர்ணிக்க முடியாத அவமானம்க்கா. முதல்ல நீ இப்படி புலம்பாத அபி. இந்த 3 மாசத்தை பல்ல கடிச்சு சமாளிச்சு வேலையை முடிச்சிடலாம். எதுக்கு அப்படி முடிக்கணும்ன்ற? நான் நைட்டு புறம் யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோயேன், இந்த கம்பெனியில இருந்து அவங்களே நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்க. நம்ம 2 பேரும் போய் வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னு சொன்னா இந்த நிமிஷமே நம்ம 2 பேரையும் துரத்திடுவாங்க அவங்க. ஆனா நம்ம அபியை வெளியே அனுப்பணுமே. சிரிப்பே வரல, வேற ட்ரை பண்ணலாம். நம்மளை இவங்க வாத்தியோ கோஷ்டியா தானே பாக்குறாங்க. நான் அதை பத்தி சொல்லல, அபியை பத்தி சொல்றேன். ஜப்பான்கார மாதிரி நம்ம யோசிக்கணும்னு நான் சொல்றேன்.